சொன்னேன். சரி வா, கதை பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வா ஏதாவது கதை விடு. கதையா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு கதை இருக்கும்ல. என்கிட்ட அப்படி எது கதை இல்லடி. என்னடி? சரி நானே ஏதாவது யோசிக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க பக்கத்து வீட்டு அண்ணே கார் வாங்கியிருக்கவ புதுசா. யாரு? அட மறந்துட்டியா, அந்த பக்கத்து வீட்டு செல்லப்பா. செல்லப்பாவா? அவன் கார் வாங்கியிருக்கான் புதுசா. அதை ஏன்டி என்கிட்ட சொல்ற? இல்ல சொல்றேன், சும்மா தெருவுல ஓட்ட பண்ணினா ஓட்ட சட்டி போட்டு சுத்திட்டு இருப்பான். இப்போ எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் பாத்தியா? அவன் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் சம்பாதிச்சிருப்பான். ஒரு சம்பாத்தியமும் இல்ல, அது எல்லாம் அந்த அக்கா வீட்டு காசு. அந்த அக்கா வரும்போது 60 பவுன் நகை கொண்டு வந்தாங்களாம். அந்த 60 பவுன்ல 20 பவுன் மாமியார் எடுத்துக்கிட்டான். இன்னொரு 20 பேங்க்ல கிடக்கு. மிச்சம் 20 வச்சு வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன் காரு. நகை மட்டும் இல்லையா, 3-4 ஏக்கருக்கு தோட்டம் இருக்குதான். அதை ஏன்டி இவ்வளவு மெதுவா சொல்லிட்டு இருக்கா? பக்கத்துல கேக்கும். ஏது நீ இப்ப பேசுறதா? ஆமாடி, அவருக்கு வேற வேலை இல்லையாடி, உங்க வீட்டு ஜன்னல் பக்கத்துல காதை கொண்டு வச்சிட்டு இருப்பாளோ. அப்படியே நடந்தாலும் அது ஆச்சரியம் கிடையாது. அது அப்படிதான், ஒவ்வொரு வீட்டு கதையா நல்லா உத்து கவனிச்சிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன், அந்த 4-5 ஏக்கர் கிடக்குன்னு சொன்னீங்களா, அது பக்கத்துல போதும்டி. அதே கதை நமக்கு எதுக்கு? அது மட்டும் இல்லாம அந்த கதை எதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்கா? உன்கிட்ட கேட்டாலும் கதை இல்லங்க, பின்ன நான் என்னத்த பேசுறது? யாரும் ஒண்ணும் பேச வேண்டாம், வா படுத்து தூங்குவோம். எனக்கு தூக்கமா வருது. சரி அப்ப வா தூங்குவோம். கமலி, என்னாச்சு? நான் இந்த வாரத்துல படுக்கனே, நீ உள்ள போய் படு. இடி, வாரத்துல படுத்தா நீ உருண்டு கீழ விழுந்துருவா. யார் சொன்னா? அன்னைக்கு அப்படிதான் உருண்டு பொத்தக்கேடின்னு கீழ விழுந்தான்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லையே, பிரவீன் தான் சொன்னான். ஓ, அந்த பைத்தியக்காரன் தானா? ஆமா ஆமா, ஆனா நான் அவனை திட்டவும் கூடாது, மனசே வரல. அவன் இப்ப எப்படி இருக்கானோ? அதெல்லாம் நல்லா தாண்டி இருப்பான். வா படுப்போம். சரி நான் உள்ள போய் படுக்கேன். ஏண்டி நீதான் கரையில படுக்கேன்னா? அவன் சொன்ன மாதிரி உண்மையில நான் உருண்டு கீழ விழுந்துருவேன் தான். ஓ அப்படியா? சரிடி, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆஹா வேண்டாம் வேண்டாம், லைட் ஆஃப் பண்ணாத. ஏடி அப்படி எப்படி தூங்குறது? எனக்கு லைட் ஆஃப் பண்ண பயமா இருக்கும். ஆனா எனக்கு லைட் ஆஃப் பண்ணா தான் தூக்கமே வரும். வேண்டாம்டி ப்ளீஸ். சரிடி, ஆஃப் பண்ண வேண்டாம். தேங்க்ஸ். இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான், நீ எதையும் பத்தி யோசிக்காதடி. ஏடி சொல்லு, இந்த ஏலியன்ல உண்மையா? தெரியலடி. உண்மைன்னு தான் சொல்றாங்க. நான் ஒரு புக் படிச்சேன் பாத்துக்க, அந்த புக்ல நம்ம எப்படி இந்த பூமியில இருக்கோமோ அவங்களும் இருக்காங்களாம். அவங்க நம்மளை விட அறிவுல பல மடங்கு மேல இருப்பாங்களாம். ஓ அப்படியா? ஆமா ஆமா, அது உண்மையா இல்லையான்னு ரீசெண்டா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களாம். அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் ஒரு நாட்டோட மன்னர் வந்து குளிச்சிட்டு இருந்தாராம். அவர் குளிச்சிட்டு இருக்க சமயத்துல அவர் ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு பறக்கும் தட்டு பறந்து போச்சாம். குளிக்கிற இடத்துல அவர் எதுக்கடி ஜன்னல் வச்சிருக்காரு? இங்க பாரு, அப்படிலாம் கேட்க கூடாது. அவர் ஒரு நாட்டோட மன்னர், எங்கனால ஜன்னல் வைப்பாரு. சரி, அவரு உடனே அவரோட சோல்ஜர் எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்னு விசாரிக்க சொன்னாரு. என்ன மக்களே, தூங்கிட்டீங்களா? ஆமா சித்தி. எம்மோ போங்க, இந்த நேரத்துக்கு இருக்கண்டியே. நானே ஒரு வரலாறு மிக்க கதையை சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா, கதை பேசுறீங்களா? சரி அப்ப இங்க படுத்து தூங்குங்க. போங்க போங்க. தண்ணி ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கனே. யோ போங்கமா. இல்லடி, இடையில தாகம் எடுத்துச்சுனா என்ன பண்றது? நைட் நாங்க தூங்கிரோம், தாகம்லாம் எடுக்காது. அப்படியே தாகம் எடுத்தாலும் எச்சு முடிங்கிக்கிறோம். சரி சரி, குட் நைட். குட் நைட் குட் நைட். ஏடி நான் எங்க விட்டேன்? நாட்டு மன்னர் குளிச்சிட்டு இருந்தாரு. ஏடி நீ என்ன இந்த குளிக்கிறதுல தான் இருக்கியா? நான் குளிச்சு முடிச்சு அவர் அந்த தட்டை பத்தி விசாரிச்சிட்டு இருப்பார்ல. ஆமா. அப்பதான் தெரிய வந்துச்சு, அது வழியா தான் ஏலியன்ஸ்லாம் நம்ம பூமிக்கு வந்துட்டு போவாங்களாம். நம்மளுக்கு இப்ப ரோட்ல போனா கார் பைக் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அது அந்த பறக்கும் தட்டுல தான் சொய் சொயின்னு பறந்துட்டு இருப்பாங்களாம். உனக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள்ல அந்த ஏலியன்ஸ் தான் நம்ம பூமியை ஆள போறாங்களாம். ஏண்டி இந்த கதையில ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கா? ஏடி இது எவ்வளவு பெரிய கதை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு நடக்க போறதுன்னு இப்பவே சொல்றேன். அப்படிலாம் நடக்காதடி. ஏனி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இத பத்தி அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, அப்ப உனக்கு தெரியும் கமலி சொன்னது கரெக்ட் தான். சரிடி அப்படியே இருக்கட்டும், நம்ம தூங்குவோம். எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? ஆமா. ஏடி நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா தொண்டை நீ கட்டி விட்டு கதையை சொல்லிட்டு இருக்கேன், நீ தூக்கம் வருதுன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நிஜமா தூக்கம் வருதுடி. சரி அப்ப நீ தூங்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் எஜுகேட்டடா மாத்தலாம் நினைச்சேன், ஆனா மாற விருப்பப்பட மாட்டேங்க. தீபி அடக்கம்ல தூங்கிட்டா போல. சரி நம்ம எதுக்கு முழிச்சிருந்துகிட்டு, நம்மளும் தூங்குவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 9 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.